திரும்பவே மாட்டா இவ. போட்டும் போட்டும், எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். கீழே போடுன்னு சொல்றேன்ல. பூஜா, நான் சொன்னா கேப்பியா கேட்க மாட்டேன். கீழே போடு. என்ன பூஜா? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன பூஜா, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட நீ? எனக்கு வேற வழி தெரியல அத்தை. என்ன வீட்டை விட்டு வேற போக சொல்லிட்டீங்க. அதுக்கு எப்படித்தான் உங்களுக்கு மனசு வந்தது? பூஜா, நான் உன் மேல கோபத்துல சொல்லலமா. இப்ப இந்த வீடு நீ தங்குற சூழ்நிலையில இல்ல. அத நீ புரிஞ்சுக்கும். இனிமே நான் வெற்றி வாழ்க்கையில தலையிட மாட்டேன். முன்னாடி ஒரு வாட்டி சொன்னீங்கல்ல, ஒரு நல்ல பையனா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. நீங்க ஒரு பையனை பாருங்க அத்தை. நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒண்ணு அத்தை, எனக்கு கல்யாணம் ஆகி போற வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கேன். அது மட்டும் முடியாதுன்னு சொல்லாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். ரங்கநாயகி, அவ யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன? இது நமக்கு தேவையா? இவ்வளவு நாம இத்தனை நாள வீட்டுல வச்சிருந்ததே தப்பு. இனிமே அவங்க இருக்க கூடாது. முதல்ல அவளை இங்க இருந்து கிளம்ப சொல்லு. இல்லங்க, இவ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஏன் பேச்ச கேட்டுதான் இவ கல்யாண மேடையே ஏறினா. சரளா இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிக்கும் போதே என் பொண்ணு உங்களை நம்பிதான் அண்ணி வரான்னு சொன்னா. உங்களை நம்பிதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான்னு அவ சொன்னா. அப்படின்னா பூஜா வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? நான் தானே. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். பூஜா, நீ இந்த வீட்லயே இருக்கலாம். ரங்கநாயகி, இது ரொம்ப தப்பான முடிவு. அம்மா, ஏய், எப்படி எப்படி நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள திரும்பி வந்தேன்னு பார்த்தல? எப்படி எப்படி என்ன என் பெட்டி படுக்கை எடுத்துட்டு வெளியில போ சொல்லுவ? நீங்கெல்லாம் சொல்லிட்டா நான் என்ன பயந்துருவேனா? ரங்கநாயகியத்த என் கையில இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது. பூஜா, எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. அதான் அம்மா உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? உங்க விஷயத்த நீங்களே பேசிக்கோங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அதுல எல்லாம் தலையிட முடியாது. ஆமா ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க நீ. நான் கூட இவ்வளவு ஷார்ப்பா சொல்லிருக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஏய், என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? கடைசியா சொல்றேன், இப்ப இந்த வீட்டை விட்டு போறியா இல்லையா? நானும் கரெக்டா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு என்னால போக முடியாது. இந்த வீட்டுல எனக்கு 1000 வேலை இருக்கு வெற்றி. எல்லாருக்கும் என்ன சமைக்கிறதுன்னு பாக்கணும், மாமாவுக்கு மருந்து கொடுக்கணும், சரண்யா அன்னைக்கு ஜூஸ் கொடுக்கணும், தோட்டத்துக்கு தண்ணி ஊத்தணும், காயப்போட்ட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும். சும்மா நீ வேற டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ஃப்ரீயா இருக்கும்போது நீ என் மேல வந்து கோவப்படு, சரியா? நாட் யூ பாய். எப்படி போற நானும் பாக்குறேன். நானும் வீட்டுக்குள்ள போகாதன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ பாட்டு போயிட்டே இருக்க. நீ எப்படி போற நானும் பாக்குறேன்.
சிக்கப்பு ஆமா. இப்ப போ பாக்கலாம். என்ன மீறி வீட்டுக்குள்ள போ பாக்கலாம். வீட்டை விட்டு வெளியே போடினா நீ எனக்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கியா? இப்ப போடி பாக்கலாம். இல்ல ஓடி. இப்படி கட்டி புடிச்சிட்டு என்ன போன்னு சொன்னா நான் எப்படி போறது? எனக்கு போக மனசே இல்ல. ஏய் என்ன சொன்ன புரியல. உனக்கு எங்க புரிய போகுது? நீதான் சரியான மரமண்டையாச்சே. ஏய், என்ன பேச்ச மாத்த பாக்குறியா? வீட்டை விட்டு போறேன் நீ சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். இன்னைக்கு பாத்தரலாம் நீயா நானா? அப்படியா? நிஜமா விட மாட்டியா வெற்றி? சத்தியமா விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். அப்படியா? சரி, நானும் சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு போக முடியாது. சரிடி, அப்ப நானும் உன்னை விட மாட்டேன். அப்போ நிஜமா விட மாட்டியா வெற்றி? ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வீட்டை விட்டு நீயே வெளியே போறேன்னு சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட போறது இல்ல. இப்பவே சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். நீ இப்படி ஒரு தடவையாவது கட்டிப்பிடிக்க மாட்டியான்னு நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? சரணமையப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே. சக்தி, நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க. வெற்றி என்னடானா மாலை போட்டு வந்து நிக்கிறான். என்னென்ன திடீர்னு மாலை போட்டிருக்கேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். உன்னை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் புரிஞ்சுது. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம். அண்ணே, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேணானா நீ போய் மாலை போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னே தெரியாது, எங்களுக்கு என்ன போய் மாலையை போட்டு விட்ட? சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்போ சாமியே சுவாமியே ஐயப்போ. எள்ளுதான் என்னைக்கு காயுதுனா எலி புழுக்கு எதுக்கு காயணும்? டேய், எப்படா ஒரு பழமொழி சொன்னா நச்சன சொல்லிருக்கியாடா? அம்மா நாம ரெண்டு பேரும் எதுக்குடா பூஜை பண்றோம்? கரெக்ட். சுவாமியே சாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா அண்ணே, சரணமையப்பா. அண்ணே, யாரு? ஒரு சின்ன திருத்தம், சுவாமின்னு கூப்பிடுங்க. ஆ, சாமி சாமி சாமி, திடீர்னு ஏன் நீங்க மாலை போட்டு வந்திருக்கீங்க? என் சாமி ஐயப்பன் என் கனவுல வந்து, இங்க பாரு பக்தா பக்தா, நீ சீக்கிரமே மாலை போடு, அதுதான் உன் குடும்பத்துக்கு நல்லதுன்னு என்கிட்ட சொன்னாரு. அதான் மாலை போட்டேன். ஓ, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா. கன்னிசாமி சுவாமி கன்னிசாமி எத்தனை மணிக்கு சாமி கனவுல வந்தாரு? இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. டேய். சாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ. அண்ணி, சாமிக்கு ஏது இந்த நேர காலம் எல்லாம்? நேர காலம் பார்க்காம சாமி கும்பிட்டு மாலை போட்டுக்கிட்டே போய் சொல்லலாமா கன்னிசாமி? மாலை போட்டதே பொய் சொல்றதுக்கு தானே அண்ணி. சின்னசாமி, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா சாமி கிட்ட போயிடுவீங்க. சாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரணமையப்பா. ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னதுக்காக அவசரமா போய் மாலை போட்டுட்டு வந்திருக்கியா? இருக்குடா உனக்கு இன்னைக்கு.
சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணம் ஐயப்பா. கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க சாமி. சக்தி சாமி இங்க வாங்க சாமி. முன்னாடி வாங்க அண்ணி சாமி. வாங்க. ஏய், நீ எதுக்கு மாலை போட்டிருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு கண்ட்ரோல் இல்ல, பயம். அதுக்குதான் நீ மாலை போட்டுட்டு வந்திருக்க. சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா, சாமியே சரணமையப்பா. ஐயோ ஆஞ்சனையா, இந்த பாவிய மன்னிச்சிரு ஆஞ்சனையா. ஆஞ்சநேயா, ஏய், இப்ப ஏன் நீ ஆஞ்சனையான்னு சொன்ன? ஏன் நான் ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடாதா? எனக்கு ஆஞ்சநேயர்னா ரொம்ப பிடிக்கும். ஏய், இத்தனை நாள் நீ ஆஞ்சநேயரை கும்பிட்டதே இல்லையே, இப்ப மட்டும் என்ன புதுசா? ஆஞ்சநேயர் சாமி என் கனவுல வந்து சொன்னாரு, அதனாலதான் நான் கும்பிட்டேன். ஏய், நீ ஏதோ வேணும்னே கும்பிடுற, ஏதோ உள்நோக்கத்தோட தானே கும்பிடுற. ஆ? ஏய், இதெல்லாம் தப்புடி. ஆ? ஐயோ சாமி, என்ன சொன்ன? சாமி சரணம், சாமி சரணம். சாமியே. உள்நோக்கமா? ம், என்ன உள்நோக்கம் விட்டே? சாமி சரணம், சாமி சரணம். சாமி சரணம், சாமி சரணம், சாமி சரணம். சாமி வெற்றி, எதுக்கு எடுத்தாலும் சாமி சரணம் சாமி சரணம்னு சொல்ற. உனக்கு சாமி குத்த ஆகாம பாத்துக்கோ. ஏன் சொல்றேன்னா, நீ எதுக்கு மாலை போட்டிருக்கன்னு அந்த ஐயப்பனுக்கு நல்லா தெரியும். போய் ஒழுங்கா அந்த ஐயப்பன் கிட்ட மன்னிப்பு கேட்டு மாலைய கழட்டி வை. இல்ல அந்த சாமி உன் கண்ணை குத்திரும். ஐயோ, சாமி சரணம், சாமி சரணம். வாயில போட்டுக்கோ, அப்படிலாம் பேசக்கூடாது. சாமி சரணம், சாமி சரணம். ஏய், ஏய், நான் இப்போ இங்க படுக்கவா இல்ல வெளிய போய் படுக்கவா? ஆ? அது உன் இஷ்டம் வெற்றி. உனக்கு கண்ட்ரோல் இல்லனா நீ வெளிய போய் படுத்துக்கோ. ச்சே. சாமி சரணம், சாமி சரணம். மனசு ஆறுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நேரம் அவனை அடிச்சா அவனால திருப்பி உன்னை அடிக்க முடியாது. அவனுக்கு மத்தவங்களை அடிச்சுதான் பழக்கம். அடி வாங்கி பழக்கம்லாம் கிடையாது. ஆனா நீ அப்படி இல்ல. யார் எத்தனை அடி அடிச்சாலும் தாங்கி பண்ணி, அதுவும் வெற்றி கிட்ட அடி மேல அடி வாங்கியிருக்க. ஏய், கடுப்பேத்திட்டு இருக்காத. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சங்கிலி. இந்த சான்ஸ விட்டா வெற்றியை அடிக்க இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் திரும்ப கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது. இது உனக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். ஆனா அவனை அடிக்க வீட்டு பக்கம் வந்துராத சங்கிலி. ப்ளீஸ் சங்கிலி, போன வச்சிருவா. வரமாட்டேன். உள்ள ஏதாச்சும் நல்ல புடவை இருந்தா எடுத்து கட்டிக்கிட்டு வா, அதான் உனக்கு எல்லாம் செட் ஆகும். ஆம்பளனா அவனை வர சொல்றா. கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சாமி மாதிரி உள்ள போனா, இப்ப பேண்ட் ஷர்ட்ல ஆசாமியா வரான். என்னது? என்ன சொன்ன? மாலை போட்டிருக்கேன் அதனால தான் அடிக்க மாட்டேன்னு நினைச்ச. இப்ப இருக்குடா உனக்கு. ஆமா, என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுறியா நீ? என் தங்கச்சி பத்தி தப்பா பேசுறியா? சொல்ல சொல்லாம விட மாட்டேன். அடி போடுங்க. அடினே அவனை. என்ன சொன்ன? என்ன சொன்ன? சொல்றா, சொல்றா. பேசுறியா? போடு, நல்லா போடுற. அடி போடு. ஓடி போய் ஆம்பளை தான் மாலையை போட்டு வாடா. ஏய் சிப்பா, மாலையும் மூஞ்சி மாலை போட்டு வாடா, பாத்துக்கலாம். மறுபடியும் வந்து அடி வாங்கிட்டு போவானே. ஓடுறா. போதா. ஏய், இருக்குடா உனக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் வசமா சிக்குவல்ல, அன்னைக்கு பாத்துக்கிறா உன்ன. டேய் சிப்பா, வாடா. அட என்ன தம்பி நீங்க இவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கீங்க, எப்படா இந்த மாதிரி பையன் கிடைப்பான்னு அவ தவம் கிடக்குறா.
நீங்க வேற. என்னன்னு சொன்னீங்க? திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. தம்பி, உங்கள மாதிரி ஒரு பையன் கிடைப்பானான்னு அவ காத்துட்டு இருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லுங்கண்ணே. உங்களுக்காவது புரிஞ்சுதே. சரிண்ணே, சாயங்காலம் பாப்போம். சரி தம்பி, அப்ப நான் வரேன். சரிண்ணே. நானே ஒரு நிமிஷம். அண்ணே, பொண்ணு வீட்டுல 2 விஷயத்த தெளிவா சொல்லிடுங்க. கண்டிஷன் நம்பர் 1, எனக்கு வரப்போற பொண்டாட்டி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு. எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது. கண்டிஷன் நம்பர் 2, சும்மா இங்க வர பொண்ணு வளவள கொடகொடெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்க கூடாது. சரி சரிங்க தம்பி, அத பாத்துக்கலாம். அதெல்லாம் பாத்துக்கலாம் தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க. ஜாலியா இருங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வாங்க. டேய், இங்க என்ன நடக்குது? என்னமோ நடக்குது. உனக்கு என்ன? டேய், என்ன தவிர இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு டயலாக் எல்லாம் விட்ட? இப்ப என்ன புரோக்கரை வர சொல்லி பொண்ணெல்லாம் பாக்க சொல்ற? அதுவும் எப்படி? ஐயோ, பொண்ணுங்களை போட்டோல எல்லாம் பாக்க மாட்டேன், நான் நேர்ல தான் பாப்பேன்னு சொல்றேன். என்னடா விளையாடுறியா? நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுவியா? ஏய், அதான் உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? டிவோர்ஸ் எல்லாம் ஆகல. நான் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து மட்டும் தான் போட்டேன். ஓஹோ, இப்பவும் நீதான் எனக்கு ஹஸ்பண்ட், நான் தான் உனக்கு வைஃப். அது ஞாபகம் இருக்கட்டும். அத மாத்ததான் இந்த கல்யாணமே. அப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம்? ஆடிங்க, நான் எங்கடி அப்படி சொன்னேன்? அந்த பூஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். மத்தபடி நான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. ஏய், நீ ரொம்ப ஓவரா போறடா. ஏய், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத சக்தி. நானே இப்ப ஜாலியா கல்யாண மூட்ல இருக்கேன். ஜாலியாவா? சாயங்காலம் போறேன், 5 பொண்ணுங்களையும் பாக்குறேன், அதுல ஒருத்திய செலக்ட் பண்றேன், அங்கேயே லவ் ப்ரொபோஸ் பண்றேன். அதுக்கப்புறம் ஐயோட வாழ்க்கை சும்மா ஜிகி 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 ஜிகின்னு வசந்த காலமாக போகுது. ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ஏ ரஞ்சிதமே, ரஞ்சிதமே, ரஞ்சிதமே. அண்ணி, அண்ணன் உடனே வர சொன்னாரு. என்ன விஷயம் நீ? சொல்லுங்க அண்ணி. டேய், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம்தான், மேல வாங்க. அண்ணி, அண்ணன் என்ன சொல்றாரு அண்ணி? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அண்ணி உங்களுக்கு? அடே, அவ வாயெல்லாம் திறக்க மாட்டா. வீணா அவகிட்ட பேசி ஏன்டா டைம் வேஸ்ட் பண்றீங்க? மேல வாங்கடா, முதல்ல ஒரு ஹாப்பி நியூஸ சொல்றேன். அண்ணி, என்னாச்சு? என்னதான் ஆச்சு? ஏய், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் செம்ம கோபத்துல இருக்கேன். பேசாம போடுங்க 2 பேரும். டேய், அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கடா. இனிமே அண்ணனோட வாழ்க்கை அப்படியே சிறகடிச்சு பறக்க போகுது. சீக்கிரமா மேல வாங்கடா. இந்த வரேன், போனோம்டா, போயிட்டு வரேன். நீயா? ஏய், நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கேன், ஏன் அப்படி பண்ற? நிஜமாவே பொண்ணு பார்க்க போறியா? பின்ன என்ன லூசா? ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு கடலை மிட்டாயா வாங்க போவாங்க? கேட்கிறா பாரு கேள்வி, கேணத்தனமா. போறியா? வெற்றி, என்ன? நானும் கூட வரவா? ஐய, நீ அங்க வந்து என்ன பண்ண போற? அது என்னடா வார்த்தை? அது பிரைவசி. பிரைவசியா இருக்காது. அப்புறம் அதெல்லாம் வேணாம், நீ இங்கே இரு. இல்ல வெற்றி, நானும் கூட வரேன், ப்ளீஸ் வெற்றி. சரி வா, அதுவும் நல்லதுக்குதான். ஏய், அங்க நிறைய பொண்ணுங்க என்ன பார்த்து மயங்கும், அத நீயும் பார்க்கணும், சரியா? வா வா, வண்டியில ஏறு வா. அண்ணே, அப்ப நிஜமாவே நம்ம பொண்ணு பார்க்க தான் போறோமா? என்ன இப்படியே பாத்துட்டே இருக்க போறியா இல்ல வண்டியில ஏறியா?
சீக்கிரம் ஏறு. நல்ல நேரத்துல போய் ப்ரோபோஸ் பண்ணா தானே பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ணி ஏறுங்கடா. நடுவுல ஏறி நின்ன பேலன்ஸ் எல்லாம் போயிடும். Are you ready? Okay. ஓ வெற்றி தம்பியா? ஹலோ யோ புரோக்கர், எங்கயா இருக்க? தம்பி வந்துட்டு இருக்கேன் தம்பி. இன்னொரு 5 நிமிஷத்துல கோயில்ல இருப்பேன். ஏய், நீ வராம போ. எனக்கு இப்ப உடனே அந்த 5 பொண்ணுங்களையும் பார்த்தே ஆகணும். ஆமா உடனே பார்க்கலனா உங்க சார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. கண்டவங்க முன்னாடி நான் அசிங்கப்பட வச்சிட்டியா? ஏன் உயிரை வாங்குற? தம்பி என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அந்த 5 பொண்ணுங்களும் கோயில்ல தான் இருக்காங்க. ஓ, 5 பொண்ணுங்களும் வந்துட்டாங்களா? சூப்பர். அவங்க வந்து 1 மணி நேரம் ஆகுது. நீங்க எப்ப வருவீங்கன்னு அவங்க எனக்கு போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க தம்பி. யோ, இத முதல்ல சொல்லி தொலைக்க வேண்டியதானே? போன வையா. தம்பிக்கு ரொம்ப அவசரம் போல இருக்கு. ஹலோ, அந்த 5 பொண்ணுங்களும் வந்தாச்சாம். மாமாவுக்காக அங்க வெயிட்டிங். உனக்கு தெரியுமா, அந்த 5 பேரும் அவ்வளோ அழகா. நான் எப்ப வருவேன்னு புரோக்கரை தொலைச்சு எடுத்துட்டாங்களாம். பொண்ணுங்கண்ணா அப்படி இருக்கணும். இப்படியா இருப்பாங்க? அண்ணே ஏனே இப்படி? டாய், உங்களுக்கு உங்க வருங்கால அண்ணிய பார்க்கணும்னு ஆசை இருந்தா ஃபாலோ மீ. இல்லையா இவளை கூட்டிட்டு போயிட்டே இரு. ரஞ்சிதமே மனச கலக்கி ரஞ்சிதமே. அண்ணி மன்னிச்சிருங்க அண்ணி, அப்புறம் அண்ணா அடிப்பாரு. அண்ணி எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி. எங்களுக்கு ஃபியூச்சர் நீ பார்க்கணும் ஆசை இருக்காதா? 1 2 3 4 5. ஆஹா, எஸ். ஹாய். டேய் ஆன்டிடா. நீங்கெல்லாம் யாரு? டார்லிங், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். காத்திருந்தீங்களா? என்ன இவ்ளோ நேரம் காக்க வச்சிட்டியே டார்லிங்? உன்ன மாதிரி ஒருத்தனுக்காக தான் நான் 30 வருஷம் காத்திருந்தேன். என் காத்திருப்பு வீண் போகல டார்லிங். என்னது 30 வருஷமா? 30 வருஷமா? அண்ணனுக்கு அவ்வளவு சாப்பிடேடா. சாரி திரியா, என்னால முடியல நீ. நீங்கெல்லாம் ஆள் மாத்தி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆள் மாதிரிலாம் வரல. புரோக்கர் சொன்ன ஹேண்ட்ஸம் பாய் வெற்றி நீங்க தானே? அப்போ கரெக்டா தான் வந்திருக்கோம். டார்லிங், நான் இப்பவே ப்ரப்போஸ் பண்றேன். என் லவ் ஏத்துக்கிறீங்களா ப்ளீஸ்? ஒரு நிமிஷம். சரிங்க டார்லிங், வந்துடுறேன். வெற்றி எங்க போறீங்க? எங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. ஒரு நிமிஷங்க, இதோ வந்துடுறேன். பதில் சொல்லிட்டு போங்களேன். டார்லிங். இப்போ நீ எதுக்காக அவரை திட்டிக்கிட்டு இருக்க? நீ திட்டுறதா இருந்தா என்னதான் திட்டணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணது நான் தான். என்னடி சொல்ற? ஆமா, புரோக்கர் சொன்ன பொண்ணுக்கு பதிலா இவங்க இங்க வர சொன்னதே நான் தான். எல்லாமே மை செட்டப். ஏண்டா, என் கழுத்துல தாலி கட்டுவ, என் பின்னாடியே சுத்துவ, சுத்தின்னு உருகுவ. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன கழட்டி விட்டுட்டா வேற ஒரு பொண்ண பாப்பியா? ஏய், கொன்னுடுவேன். அண்ணி இவ்வளோ பண்ணிட்டு எங்க முன்னாடி நீங்க சாவித்திரி மாதிரி நடிச்சிருக்கீங்க. அண்ணி ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணி. உன் அண்ணன் கொடுத்த பில்டப்ப விடவா? அப்போ ஏய், போல கான்ல இருக்கேன், பேசாம போயிரு. வெற்றி, இனி என்ன ஆனாலும் உனக்கு நான் தான், எனக்கு நீதான்.
பேசாம வாழ சுத்திக்கிட்டு என் பின்னாடியே வா. ஏய் நீயே மிரண்டு போற மாதிரி ஒரு பொண்ண பார்த்து உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ல என் பேரு வெற்றி இல்லடி. என்ன சேலஞ்ச் பண்றியா? ஆமாடி, சேலஞ்ச் தான் பண்றேன். நானும் சேலஞ்ச் தான் பண்றேன். என்ன மீறி எவன் உன் பக்கத்துல ஜோடியா வந்து நிக்கிறான்னு நான் பாக்குறேன். ஏய் எனக்கே சேலஞ்ச் பண்றியா? அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. புரி. அண்ணி நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை சொல்லட்டுமா? பெற்றி சொன்னதுல எந்த தப்பும் இல்ல அண்ணே. இப்படி யாராவது ஒருத்தர் பேசினாதான் அண்ணன் தைரியமா அவங்க அம்மா கிட்ட பேசுவாரு. இல்லனா அவர் வாயவே திறக்க மாட்டாரு. எனக்கு நல்லா புரியுது சக்தி. ஆனா அவர் அப்படி தலை குனிஞ்சு நிக்கிறத என்னால அப்படி பார்க்க முடியல சக்தி. என்ன பண்றது அண்ணே? இங்க சில பேருக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்ல. அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுறேன். ஏய் ஏதாவது சொல்லிர போறேன். நீ சரி பண்ண லட்சணத்தை தான் ஊரே பாத்துச்சே. வெற்றி போதும், திரும்ப ஆரம்பிக்காத. ஏய் ஆமாண்டி, 1000 தடவை சொல்லுவேன். எல்லா தப்புக்கும் காரணம் நீதான். ஆமா என்ன சொன்ன? எனக்கு மனிதாபிமானம் இல்ல. அப்பா இவங்க பெரிய அன்னை தெரசா. வெற்றி நானும் 1000 தடவை சொல்லுவேன். மனிதாபிமானம் இல்லாதது உனக்குதான். நீ ரவுடி ரவுடி ரவுடி. ஐயோ போதும் நிப்பாட்டுங்க. எனக்காக நீங்க 2 பேரும் ஒன்னும் சண்டை போட்டுக்க வேண்டாம். அண்ணே சக்தி மேல எந்த தப்புமே இல்லைன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆனாலும் சக்தி உன்கிட்ட நிறைய இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டா. அப்புறம் ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? போன நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்ட. ஏண்டி போற போக்குல அப்படியே காத்து வாக்குல சாரி அப்படின்னு கேப்ப, அதுக்கு பேரு மன்னிப்பா? வேற எப்படி மன்னிப்பு கேட்பாங்க? சொல்லுடா, வேற எப்படி மன்னிப்பு கேட்பாங்க சொல்லு. சொல்றாவா? கடவுளே, இதன் சோதனை. சாமி, என்னைக்கும் கை தவறாத விளக்கு இன்னைக்கு ஏன் கை தவறுச்சுன்னு தெரியல. என் மனசு என்னவோ சஞ்சலமா இருக்கு. யாருக்கும் எதுவும் நடக்காம பாத்துக்கோ சாமி. என்ன சக்தி கால் பண்றா? ஹலோ சொல்லு சக்தி. அக்கா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. கார்த்திக் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். ஏ சக்தி, என்ன நீ நல்லா இருக்கியான்னு கேக்குறதுக்கு தான் போன் பண்ணியா என்ன? வேற எதுவுமே பேசாம நீ பாட்டுக்கு போனை வைக்கிற. அக்கா நான் அப்புறம் கூப்பிடுறேன்க்கா. என்ன இவளே போன் பண்ணா எதுவுமே சொல்லாம போனை வச்சுட்டா? சொல்லுக்கா. துர்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அக்கா நீ கேக்குறது எனக்கு புரியல. ஏன் திடீர்னு அப்படி கேக்குற? இல்ல துர்கா, நான் சாதாரணமா தான் கேட்டேன். சக்திகா, இங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல. மெஸ்ல நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாண்டாக்கா உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் மெஸ்ல இருந்து நானே வரேன். சரி துர்கா, நான் வச்சிடுறேன்.
என்னாச்சு சக்தி அக்காக்கு? என்னென்னமோ கேள்வி கேக்குறாங்க. சாம்பார் கொஞ்சம் குடுமா. இந்த மாதிரி சாம்பார் எங்கயாவது சாப்பிட்டிருப்பீங்களா சொல்லுங்க. அக்கா 2 இட்லி கொடுங்கக்கா. அடியாத்தி, உங்களுக்கு இட்லி வேணுமா? உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி தானே பிசைஞ்சு கொடுக்கணும். உங்களுக்காக சூடா இட்லி இறக்கி வச்சிருக்கேன், இதோ எடுத்துட்டு வரேன். ஏம்மா பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய் சாந்தாக்கா, இட்லி வெந்துகிட்டு இருக்கு, எடுத்துக்கிட்டு வரேன். இங்க வாங்க சாந்தாக்கா. இதோ வரேன். வா சாந்தாக்கா. ஏய் இதான் மீனாட்சி மிஸ்ஸா? சாந்தாக்கா போடு வேற. டேய் சாந்தாக்கா, ஐயோ ஐயோ, இங்க பாருங்க. யாரா நீங்க? எதுக்கு போர்ட போட்டு உடைக்கிறீங்க? என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய் ஒழுங்கு மரியாதை போயிடு, இல்ல மண்டையா உடைச்சிடுவேன் பாத்து. டேய், யார் நீங்க? இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் பேசாம போன்னு சொல்றல. ஏய் வாங்கடா. ஏய் யாரா நீங்க? என்ன பண்ண போறீங்க? சாப்பிட்டு போறாங்க, என்ன வேலை பண்றீங்க? யோ, யார் நீங்க? சாப்பிடுற இடத்துல பிரச்சனை பண்ணீங்க, போங்கயா. ஏய் வெளிய போய் சாப்பிடு. என்னடா நீ? என்ன பண்றீங்க? ஏய் எந்திரா. ஏய் கிளம்பு. ஏய் எஞ்சி போ. ஏய் போ வெளிய. எந்திரு. இந்த இடம் எங்களுக்கு கோயில் மாதிரி. யாராவது இடைஞ்சல் பண்ணீங்கன்னா நான் அமைதியா இருக்க மாட்டேன். எல்லாரும் வெளிய போங்கடா. ஏய் இன்னும் 5 நிமிஷம் தான் டைம். இங்க ஒரு பொருள் இருக்க கூடாது, எல்லாம் வெளிய தான் இருக்கணும். தூக்கி போடுடா. ஏய் தூக்கி போடுடா. போடுடா. கிளம்பு. கடையில வந்து எடுத்து போடுங்க வெளிய. இப்படி அக்கிரமம் பண்றீங்க. இங்க பாருங்க. என்னடா உங்களுக்கு என்ன பயம்? விடு என்ன. கிளம்பு. இவங்களை விடக்கூடாது. ஐயோ ஏய் அட பாவி, நீ நாசமா போயிடுவடா. ஐயோ அக்கா சும்மா என்ன விடு துர்கா. இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, என்ன சும்மா இருக்க சொல்றியா? ஒரு பொருள் வச்சு பொருளெல்லாம் வீசிட்டு நீ வெளிய போடா. ஏய் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு, மன்னிக்கிறேன். என்ன நேரம் பார்த்து பிரச்சனை பண்றியா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை பணிவா கேளு, எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன். முடியாது, முடியவே முடியாது. அப்போ மெஸ் காலி. டேய் அப்போ சீக்கிரம் கால்ல விழு, அடுத்த நிமிஷம் இந்த வெற்றி மெஸ்ல நிப்பான். தேவையே இல்ல. நான் உன் கால்ல விழுந்தாதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவனா? அந்த மாதிரி ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. சக்தி நல்லா யோசிச்சுக்கோ, துர்கா அங்க தனியா இருக்கா, மெஸ்ல வேற பிரச்சனை போயிட்டு இருக்கு. சீக்கிரம் சக்தி. டேய் என் மிஸ்ஸ காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நான் சக்தி. ஓ. நான் எதுக்கு உன் கால்ல விழணும்? நான் திரும்பவும் சொல்றேன், உன் ஹெல்ப் எனக்கு தேவையே இல்ல. என் ப்ராப்ளம நானே பாத்துக்கிறேன். உங்க அம்மா ஆசை ஆசையா ஆரம்பிச்ச மெஸ், நல்லா யோசிச்சுக்கோ, அப்புறம் மெஸ் போனா வராது. வெற்றி போதும். நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப்னு வந்து நின்னப்ப நீ உன் ஈகோவை காட்டிட்டல, ரொம்ப சந்தோஷம். ஏய் ஈகோ எனக்கு இல்லடி, உனக்குதான் ஈகோ. புருஷன் கால்ல விழுந்தா என்னடி தப்பு? நான் ஏண்டி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு கேட்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் சொன்னது உன் காதுல விழலையா? இது எங்க இடம், எங்க அம்மா மீனாட்சி இடம். ஒழுங்கா எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டு ஊர்க்காரங்க முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு போ. இல்லனா இல்லனா ஏய் நிறுத்துடி. இது என்ன ஊ இடமா? யாரு சொன்னது? அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்போ இது ஏன் இடம். வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. உங்க நான் கழுகிட போகுது. இது எங்க இடம், எங்க அம்மா இடம். ஆமா, இது எங்க அம்மாவோட இடம். கேட்டேன்ல, சும்மா உன் இடம்னு சொன்னா என்ன அர்த்தம்? சார், நீங்க இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்களா இல்ல நான் மேல் இடத்துக்கு போகட்டுமா? எனக்கும் நல்ல சட்டம்லாம் தெரியும் சார். ஏமா திடீர்னு வந்து உங்க இடம்னு சொன்னா நான் என்னமா பண்றது? மீனாட்சி அம்மா இடம் தானே இது. யோ அதெல்லாம் ஒரு காலத்துல. இப்போ இது ஏன் இடம். ஏய்
அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் தானே, இத நீ கேப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப என்ன, உங்களுக்கெல்லாம் ஆதாரம் காட்டணும் அவ்வளவுதானே? காட்டிட்டா போச்சு. டேய் சங்கிலி, அக்கா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. ஆ நல்லா பாத்துக்கோங்க. அந்த மீனாட்சியே இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்கான். எனக்கும் இந்த இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கையெழுத்து போட்டிருக்கான். நல்லா பாத்துக்கோங்க. பாருங்க சார். இத ஒண்ணும் சும்மா செய்யல உங்க அம்மா. 10 லட்சம் பணமும் 40 சவரன் நகையும் கை நீட்டி வாங்கிருக்கா உங்க அம்மா மீனாட்சி. சொல்லுங்கம்மா. இந்த பணத்தையும் நகையையும் மீனாட்சி எதுக்கு வாங்கினான்னு தெரியுமா? இங்க நிக்கிறாளே யமுனா. சரிங்க, நீங்க சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். இதுங்களுக்கு ஒரு நாள் நான் டைம் தரேன். நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணி கொடுத்துடணும். இவ கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி வாங்க சொல்லுங்க. ஆனா நான் நாளைக்கு காலையில வரும்போது இதுங்க காலி பண்ண மாட்டேன்னு ஆரம்பிக்க கூடாது. என்னமா சக்தி, உங்களுக்கு சம்மதம் தானே? சார், எப்படி சார் ஒரு நாள்ல காலி பண்ண முடியும்? அதுக்காக உனக்கு 1 வருஷம் டைம் கொடுப்பாங்களா? ஏய், உனக்கு ஒரு நாள் தான் டைம். இந்த ஒரு நாள்ல நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. வர சொல்லுடா. அக்கா சொல்லுதுல, வாங்கடா. சார், ஒரு நாள்ல பத்தாது சார். என்னால இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏமா, சொல்றத கேளுமா. ஒரு நல்ல வக்கீல பார்த்து என்ன பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணுமா. சக்தி, இதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு நம்ம ஏதாவது யோசிச்சுதான் ஆகணும். சரிங்க சார், நான் என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். யமுனா, சாமான்லாம் எடுத்து உள்ள வைங்க. மெஸ் வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன திரும்ப மெஸ் வேலையை ஆரம்பிக்க போறீங்களா? என்னங்கடி விளையாடுறீங்களா? டைம் கொடுத்தது நீங்க போய் மெஸ் நடத்துறதுக்கு கிடையாது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏய், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுக்குள்ளயோ இல்ல மெஸ்ஸுக்குள்ளயோ நீங்க போகவே கூடாது. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? வயசு பிள்ளைங்க வேற எங்க தங்குவாங்க? எங்க வேணா தங்கட்டும், எனக்கு என்ன அத பத்தி. சார், என்ன சார் பாத்துட்டு நிக்கிறீங்க? சட்டப்படி இந்த இடம் எனக்கு சொந்தம்னு நான் உங்களுக்கு இந்த பத்திரத்தை காமிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? மெஸ்ஸ பூட்டுங்க சார்.